ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பேச போகும் தலைப்பு கர்ப்பம் உறுதியான பிறகு என்ன செய்ய வேண்டும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் கர்ப்பம் என்பது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். ஆனால் கர்ப்பம் உறுதியான உடனே சரியான பராமரிப்பு மேற்கொள்வது மிகவும் முக்கியம். இது தாயின் ஆரோக்கியத்திற்கும் கருவில் வளர்கிற குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் உதவும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவரை சந்திக்க வேண்டும். கர்ப்ப பரிசோதனையில் பாசிட்டிவ் வந்தவுடன் அருகிலுள்ள மகப்பேறு மருத்துவரை சந்திக்க வேண்டும். அவர்கள் பிளட் ப்ரெஷர், வெயிட், பிளட் குரூப், ஹீமோகுளோபின், பிளட் சுகர், யூரின் டெஸ்ட் போன்ற பரிசோதனைகளை செய்து கர்ப்பம் நன்றாக உள்ளதா என்பதை உறுதி செய்வார். ஃபோலிக் ஆசிட் மாத்திரை தொடங்க வேண்டும். கர்ப்பத்தின் ஆரம்பத்தில் ஃபோலிக் ஆசிட் மிகவும் அவசியம். இது குழந்தையின் மூளை மற்றும் முதுகுத்தண்டு சரியாக வளர உதவுகிறது. மருத்துவர் கூறிய அளவில் மட்டுமே மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தான உணவு சாப்பிட வேண்டும். கர்ப்பிணிகள் 2 பேருக்காக அதிகமாக சாப்பிட வேண்டியதில்லை. ஆனால் சத்தான உணவு அவசியம். உணவில் புரோட்டீன், ஐரன், கால்சியம், விட்டமின்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க், எக்ஸ் போன்ற உணவுகளை சேர்க்க வேண்டும். ஃபாஸ்ட் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க், அதிக எண்ணெய் உணவுகளை குறைக்க வேண்டும். போதுமான தண்ணீர் மற்றும் ஓய்வு. ஒரு நாளைக்கு 2.5 முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். 7 முதல் 8 மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும். அதிக வேலை, கனமான பொருட்கள் தூக்குவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஸ்கேன் மற்றும் ரெகுலர் செக்கப் தவறாமல் செய்ய வேண்டும். மருத்துவர் கூறும் தேதியில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து குழந்தையின் வளர்ச்சியை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் செக்கப் செல்ல வேண்டும். இதனால் தாய் மற்றும் குழந்தை இருவரின் ஆரோக்கியத்தையும் கண்காணிக்க முடியும். புகை, மது மற்றும் செல்ஃப் மெடிகேஷன் தவிர்க்க வேண்டும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன்ற பழக்கங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகள் கருவில் வளரும் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். மன அமைதியாக இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. பிடித்த இசை கேளுங்கள். நல்ல புத்தகங்கள் படியுங்கள். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பேசுங்கள். பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆபத்து அறிகுறிகளை கவனிக்க வேண்டும். பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவமனை செல்ல வேண்டும். அதிக இரத்தப்போக்கு, கடுமையான வயிற்றுவலி, அதிக காய்ச்சல், நீர் வெளியேறுதல், கடுமையான தலைவலி, பார்வை மங்குதல் இவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது. அன்புடையவர்களே, கர்ப்பம் உறுதியான பிறகு செய்யும் சரியான பராமரிப்பு தான் ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கும் பாதுகாப்பான பிரசவத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது. மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.